அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ கண்டிப்பாக ரம்ஜான் அன்னைக்கு எடுத்த வீடியோங்க. எல்லாருக்கும் ஈத் முபாரக், ஹாப்பி ரம்ஜான். காலையிலேயே பார்த்திங்கன்னா 5 மணிக்கு எழுந்திரிச்சு நானும் குளிச்சுட்டேன், ஹஸ்பண்டுமே குளிச்சுட்டாரு. வீடு வாசல் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி முடிச்சாச்சுங்க. ஹஸ்பண்ட் கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாடிப்படி க்ளீன் பண்ணி மாப் போடுற வேலையை ஒப்படைச்சிட்டேன். அந்த பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்துட்டு மற்றதெல்லாம் நான் தாங்க க்ளீன் பண்ணி மாப் போட்டேன். வீடு வாசல் எல்லாமே மேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வீடெல்லாம் ஒட்டடை அடித்தாச்சு. ஸ்லாஃபு செல்ஃபு எல்லாமே தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இந்த ஸ்க்ரீன் துணி அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்த சில ட்ரெஸ் மட்டும் பார்த்திங்கன்னா காலையிலேயே நான் மிஷினில் போட்டு அலசி காய வச்சுட்டேன். ஒரு 7 மணிக்கே பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இந்த ஷீர் குருமான்னு சொல்லுவோம், சேமியா பாயாசம், உருதுல மிட்ட சேவியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதையுமே பார்த்திங்கன்னா 7 மணிக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எங்கள் ஊரில் 9:30 மணிக்கு தான் ஈதுல் ஃபித்ர் நமாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் இருந்தது. சரி, ரொம்ப நேரமாக இருக்காங்களே, எந்திரிச்சிட்டோம், காலையில் வேறு குளிச்சிட்டோம், பசிக்கும்ல அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சேமியா பாயசத்தை ஆளுக்கு 2 பேருமே போட்டு ஒரு பவுலில் குடிச்சிட்டோம். அப்புறம் 9 மணி போல் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டு நமாஸ்க்கு கிளம்பிட்டார். அப்படியே அவர்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தூக்கில் எங்கள் மாமனார் மாமியாருக்கு அந்த சேமியா பாயாசத்தை போட்டு கொடுத்து அனுப்பியாச்சும். அவங்க வீட்லேயுமே செய்வாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வர்றது, நம்ம வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி பண்டமாற்று முறை பண்ணும்போது தாங்க அந்த ரம்ஜானுடைய அந்த ஃபெஸ்டிவலுடைய வைபே வரும். சூப்பராக இருக்கும். ஹஸ்பண்டுமே பார்த்திங்கன்னா நமாஸ்லாம் முடிச்சுட்டு வர 10:30 மணி ஆயிடுச்சு. நானுமே பார்த்திங்கன்னா நமாஸ் படிச்சுட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா தோசை, சிக்கன் குருமா. சிக்கனே இல்லாத சிக்கன் குருமா தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் மேக்ஸிமம் எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. பார்க்குறதுலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஷீர் குருமா, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பிரியாணி, இந்த வீடியோவை தான் உங்களுக்கு மேக்ஸிமம் போடுவாங்க, எல்லாருமே பார்ப்பீங்க. ஸோ நானுமே அதையே ரிப்பீட் பண்ண விரும்பலைங்க. அதை தாண்டி ரம்ஜானில் வேறு என்ன பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். என்னுடைய கொலுசு பார்த்திங்கன்னா அருந்துருச்சுங்க. ஒரு 4 மணி போல் பார்த்திங்கன்னா நகைக்கடைக்கு போயிட்டு எனக்கு ஒரு கொலுசு வாங்கிக்கிட்டேன். வீட்டில் போடுற மாதிரி தான் வாங்கிக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன். அங்கே வந்து அவங்கக்கிட்டேயும் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஈத் முபாரக்லாம் சொல்லிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோம். இதே மாதிரி தாங்க பார்த்திங்கன்னா பக்கத்தில் யார் யார் சொந்தக்காரங்க இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஈத் முபாரக் அந்த கழுத்துலலாம் அப்படி கட்டிப்பிடிப்பாங்களே அந்த மாதிரி மிலாக்கத் பண்ணிவிட்டு வருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொலுசு வாங்கியிருந்தோம், இது தாங்க. எவ்வளோ மெலிசாக இருக்குல்ல, இது போய் 4500 ரூபாய் சொல்கிறாங்க. இந்த கொலுசோட சைஸை விட என்னுடைய பழைய கொலுசு பார்த்திங்கன்னா டபுள் சைஸுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபாய்க்கு போயிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா அதில் பாதி தான் 4500 ரூபாய். அதே கடையில் தாங்க வாங்கினேன். கொடுக்கும்போது ஒரு ரேட்டு கொடுக்குறாங்க, வாங்கும்போது ஒரு ரேட்டு கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறது, வாங்கியாச்சுங்க. 1200 ரூபாய் தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து நான் எப்படி வாங்கினேன் அப்படின்றத சொல்கிறேன். என் கையில் வந்து ஒரு 1000 ரூபாய் இருந்தது. எங்கள் மாமியார் கொடுத்தாங்க. நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா ஹஸ்பண்டுமே கொடுப்பாங்க, மாமியார் வீட்டிலேருந்தும் கொடுப்பாங்க ட்ரெஸ் எடுத்துக்க சொல்லி, அம்மா வீட்டிலேருந்தும் கொடுப்பாங்க, நிறைய பேர் கொடுப்பாங்க நம்மளுக்கு. அந்த மாதிரி வர காசுலெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்டில் என்ன ட்ரெஸ் இருக்குது, என்ன மாடல் புதுசாக வந்திருக்கு, இருக்கிறதுலே நம்ம தான் பார்த்திங்கன்னா கிராண்டாக ட்ரெஸ் எடுக்கணும், எல்லாருக்கிட்டையும் நம்மக்கிட்ட வந்து கேட்கணும், எங்கே வாங்கின சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு ஆர்வத்தில் பார்த்திங்கன்னா பார்த்து எடுப்போம். அதெல்லாம் ஒரு காலங்க. அதை இப்போ நினைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நம்ம என்ன தான் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸை வந்து விழுந்து வாங்கினாலுமே பார்த்திங்கன்னா அது ஒரு ட்ரெண்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா போடவே முடியாதுங்க. 1 வருஷம் போட முடியும், 2 வருஷம் போட முடியும், 3 வருஷம் 4 வருஷம் கழித்து நீங்கள் போட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுல இந்த மாடல், நான்லாம் போட்டு தேஞ்சே போச்சு, நீ இன்னும் புதுசாக வச்சுட்ருக்கியா, இதை தான் போட்டுகிட்டே இருப்பியா எங்கே போனாலும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஒரு மாதிரியாக சல்லுன்னு இருக்கும் நம்மளுக்கு. அப்போது வேறு ட்ரெஸ்ஸே நம்மக்கிட்ட இல்லாத மாதிரி தோணும். அப்போ தாங்க
நான் முடிவு பண்ணேன், இனிமேல் எவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் எடுக்கணும். அந்த ட்ரெண்டில் வர காசு, அந்த ட்ரெண்டில் வர ட்ரெஸ்ஸை வந்து ஒரு 500 600 700 800 வாங்கலாம். அதுக்கு மேலே 2000 3000 கொடுத்துலாம் வாங்கவே கூடாது அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ட்ரெஸ்ஸில் நம்ம காசு போடுறது வந்து வேஸ்ட்டுங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் மாமியார் ஒரு 1000 கொடுத்துருந்தாங்க. அதில் தான் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுக்க வேணாம், இருக்கிற ஒரு சாரீ 400 தான் அது வாங்கியிருந்தோம். அதுவே பார்த்திங்கன்னா ஒரு வியர் பண்ணி கட்டிக்கலாம் அப்படின்ட்டு கட்டியாச்சுங்க. அதுவுமே நல்லா தான் இருந்தது. பாருங்கள் நீங்களுமே. இருக்கிற காசில் பார்த்திங்கன்னா கொலுசு வாங்கியாச்சு. இந்த பட்டை கொலுசு பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணத்தில் நல்ல பெரிய கொலுசு போட்டாங்க. 7 வருஷம் ஆயிடுச்சு. நான் போன வருஷம் பார்த்திங்கன்னா அந்த கொலுசு அருந்துடுச்சுங்க. ஒரு 6 மாதம் பக்கம் நான் மெலிசு கொலுசு இது போட்டு தான் ஃபங்க்ஷனுக்கு எங்கே போனாலுமே போட்டுட்டு இருந்தேன். எல்லாருமே என்னாச்சு அதுக்காட்டியுமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இது தாங்க என்னுடைய ரம்ஜான் ட்ரெஸ்ஸு. அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பித்தேன். இதே மாதிரி போன வருஷம் ரம்ஜான் அப்போது பார்த்திங்கன்னா நான் சேர்த்து வச்ச காசு, ரம்ஜானுக்கு அவங்கவுங்க கொடுத்த காசு, என் ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் காசு வாங்கி அந்த கொலுசு போட்டுட்டு இந்த பட்டை கொலுசு வாங்கியிருந்தேங்க. இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சாலும் பார்த்திங்கன்னா ஒரு சேவிங்ஸாக இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதை தாண்டி நம்ம ட்ரெஸ்லேயே காசு போடுறது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது வேண்டாத செயல் தாங்க சொல்லுவேன். நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் அப்படி வரும்போதும் புது ட்ரெஸ் போட வேண்டியது தான். அதுக்குன்ட்டு 2000 3000 அப்படின்ட்டு 4-5 ட்ரெஸ் வாங்குறது அந்த மாதிரிலாம் பண்ண வேணாங்க. நம்மள மாதிரி இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வாங்கணுன்னா கண்டிப்பாக முடியாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சிறுக சேர்த்து தாங்க ஒன்றையும் நம்மளால் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒன்றை விட்டு கொடுத்து தான் ஒன்று வாங்க முடியும். நீங்களும் பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவலுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு நம்ம அம்மா வீட்டிலேருந்து, மாமியார் வீட்டிலேருந்து, ஹஸ்பண்ட் கிட்டேருந்தும் நம்மளுக்கு காசு வரும். வேண்டான்னு சொல்லக்கூடாது, வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுட்டு அதை தாண்டி நம்ம அவங்களுடைய ஞாபகார்த்தமாக அவங்க இந்த வருஷம் நான் ரம்ஜானுக்கு இந்த நகை வாங்கினேன், இல்லை ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் நம்ம வீட்டுக்கு தேவையானது நான் வாங்கினேன் அப்படின்னு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு பேர் சொல்லிகிட்டே இருக்கோங்க. இந்த ரம்ஜான் அப்போ வாங்கினேன், நான் வந்து என்னுடைய கல்யாணம் முடிஞ்சு வந்த ஃபஸ்ட்டு ரம்ஜான் அப்போ வாங்கினது, இது 2வது, இது 3வது, என் குழந்த பிறந்த போது, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.